பகவத்கீதையில் 5வது சாப்டரில் 17வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். கண்ணன் இந்த 17வது ஸ்லோகத்துலேயும் 18வது ஸ்லோகத்துலேயும் ஆத்ம சாட்சா்காரத்தை எப்படி படிப்படியாக அடையணும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்போ ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். தத்புத்தயஸ்ததாத்மானஸ்தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். தத் புத்தைய, அதை பற்றிய உறுதியை உடையவர்கள். அதுன்னா யாரு? ஆத்ம சாட்சா்காரத்திலேயே உறுதி உடையவர்கள். அவதான் தத், அவர்கள் அப்படின்னாக்க ஆத்ம சாட்சா்காரத்திலேயே. புத்தையக, மன உறுதியோடு இருப்பவர்கள். தத் ஆத்மனக, அந்த ஆத்ம சாட்சா்காரத்திலேயே ஈடுபட்ட மனதை உடையவர்கள். அதாவது அதை பற்றியே சிந்தித்து கொண்டே இருக்கணும், அப்படிப்பட்டவர்கள். தன் நிஷ்டாக, அதிலேயே எப்பொழுதும் இருப்பதற்காக முயற்சி செய்பவர்கள். தத் பராயணாக, அதிலேயே உறுதியுடன் சிந்தித்து முயற்சி செய்து வந்தால் மிக உயர்ந்த பிரயோஜனமான ஆத்ம தரிசனம் அடைவதே இலக்கு என்று இருந்துவிட்டால் என்ன ஆகும்? ஞான நிர்தூத கல்மஷாக, ஆத்ம சாட்சா்காரத்தை ஞானத்தாலேயே பாப புண்ணியங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்சிடும் இல்லையா? அப்போது அப்படி ஏற்பட்ட ஞானத்தாலேயே பாப புண்ணியங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். கச்சந்தக புனராவிருத்தி, அப்படி பாப புண்ணியங்களை அழித்த பிறகு கர்மயோகிகள் என்ன செய்வா? புனராவிருத்தியும் படிச்சிருக்கலாம். அது மாதிரி இது அப்புனராவிருத்தினா என்ன அடைகிறாங்க? திரும்பி திரும்பி இந்த சம்சார உலகத்தில் பிறக்காம திரும்பி வராத நிலையை அடைகிறார்கள்னு சொல்கிறார். புனராவிருத்தி, திரும்ப இந்த சம்சார உலகத்துக்கு வரமாட்டா. ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்தவர்கள் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரமாட்டான்னா முக்தி அடையலை. இப்போ தான் ஆத்ம சாட்சா்காரம் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் பக்தி யோகம் பண்ணி தானே முக்தி அடையணும். இப்படி ஆத்ம சாட்சா்காரத்தை அடையவர்கள் மறுபடியும் மயக்கம் அடைய மாட்டார்கள். இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலே மயக்கம் வருமே, அது அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தில்.